நம்முடைய சர்வீஸ் சென்டருக்கு ஒரு கஸ்டமர் சிபியூ எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த கஸ்டமர்கிட்ட சரிங்க சார் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். அவர் விண்டோஸ் 7 32 பிட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி தர சொல்லி கேட்டார். அவர்கிட்ட சிபியூ வாங்கி வச்சுட்டு அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவரை நான் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விட்டுட்டேன். தென் அதுக்கப்புறம் அவரோட சிபியூவை சர்வீஸ் டேபிளுக்கு கொண்டு வந்து அவரோட சிபியூக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 32 பிட் ஓஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடித்தேன். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சிபியூவோட பின்னாடி பக்கத்தில் யூஎஸ்பி போர்ட்டில் கீபோர்டு, மவுஸு, வைஃபை டாங்கிள், பென்ட்ரைவு, மொபைல் டேட்டா கேபிள் இது எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இது எதுவுமே சுத்தமாக ஒர்க் ஆகலை. சிபியூவோட பின்னாடி பக்கத்தில் தானே கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், ஒர்க் ஆகலை. சிபியூவோட முன்னாடி பக்கத்தில் இருக்க யூஎஸ்பி போர்ட்டில் கீபோர்டு, மவுஸு, வைஃபை டாங்கிள், பென்ட்ரைவு, மொபைல் டேட்டா கேபிள் இதெல்லாமே கனெக்ட் பண்ணேன். அப்போவும் ஒர்க் ஆகலை. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புதுசாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த சிபியூவில் இருக்கக்கூடிய மதர்போர்டோட டிரைவர் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. அதாவது யூஎஸ்பி போர்ட்டோட டிரைவர், நெட்வொர்க்கிங் டிரைவர், ஆடியோ டிரைவர், கிராஃபிக்ஸ் டிரைவர் இது போன்ற எல்லா டிரைவருமே டெலீட் ஆகிடுச்சு. நம்ம புதுசாக திரும்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னா யூஎஸ்பி போர்ட்டோட டிரைவர், நெட்வொர்க்கிங் டிரைவர், ஆடியோ டிரைவர், கிராஃபிக்ஸ் டிரைவர் இது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த டிரைவர் எல்லாத்தையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சிபியூவை பர்ச்சேஸ் பண்ண டைமில் இந்த சிபியூவில் இருக்கக்கூடிய மதர்போர்டுக்கான டிரைவர் சிடி நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த சிடி இருந்துச்சு அப்படின்னா அந்த சிடியை கொண்டு வந்து இந்த சிபியூவில் இருக்கக்கூடிய சிடி டிரைவுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த மதர்போர்டுக்கான எல்லா டிரைவரையும் மிக எளிமையாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்முடைய சிபியூவில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி போர்ட்டு, ஆடியோ போர்ட்டு, நெட்வொர்க்கிங் போர்ட்டு, கிராஃபிக்ஸ் போர்ட்டு இது எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மதர்போர்டோட டிரைவர் சிடி இல்லை அப்படின்னா இந்த எல்லா டிரைவரையும் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமானது. யூஎஸ்பி போர்ட்டு ஒர்க் ஆச்சுன்னா கூட மொபைல் டேட்டா கேபிளை சிபியூவில் இன்சர்ட் பண்ணி மொபைலில் யூஎஸ்பி டெதரிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து சிபியூவில் இன்டர்நெட் கனெக்ஷன் ஏற்படுத்தி தேவையான டிரைவரை குரோம் ப்ரௌசரில் போய் டவுன்லோடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். நமக்கு தான் யூஎஸ்பி போர்ட்டே ஒர்க் ஆகலையே. இந்த யூஎஸ்பி போர்ட்டு வேலை செஞ்சுருந்தது அப்படின்னா வேறொரு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் கூட இந்த மதர்போர்டுக்கான டிரைவர்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பென்ட்ரைவ்லேயோ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லேயோ சேவ் பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவையோ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கையோ இந்த சிபியூவில் இன்சர்ட் பண்ணி இந்த மதர்போர்டோட டிரைவர்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு தான் யூஎஸ்பி போர்ட்டு வேலை செய்யலையே. இதற்கு என்ன வழி அப்படின்னா, வேறொரு லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பில் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறமா குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மதர்போர்டோட யூஎஸ்பி போர்ட் டிரைவரை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண ஃபைலை ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது ஒரு டிரைவில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்கை வெளியில் எடுத்து அந்த ஹார்ட் டிஸ்கை கொண்டு போய் நம்முடைய சிபியூவில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கங்க. செட்டா கேபிள், பவர் கேபிள் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுடைய சிபியூவை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ண உடனே உங்கள் சிபியூவோட பூட் மெனு கீ எதுவோ அதை தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஓப்பன் ஆகும். அந்த லிஸ்ட்டில் 2 ஹார்ட் டிஸ்க் காமிக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 32 பிட் ஓஎஸ் போட்டோம்ல அந்த ஹார்ட் டிஸ்கோட நேம் காமிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண நியூ ஹார்ட் டிஸ்கோட நேம் பார்த்தீங்கன்னா காமிக்கும். நம்ம எந்த ஹார்ட் டிஸ்க்கை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் 7 32 பிட் ஓஎஸ் போட்டோம்ல அந்த ஹார்ட் டிஸ்க்கை செலக்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டெஸ்க்டாப் விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா திஸ் போங்க. திஸ் நியூ ஹார்ட் டிஸ்கில் எந்த டிரைவில் யூஎஸ்பி போர்ட்டோட டிரைவரை சேவ் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அந்த லொக்கேஷன் போயிட்டு
இஎஸ்பி போர்ட்டோட டிரைவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சிபியில் இருக்கக்கூடிய எல்லா இஎஸ்பி போர்ட்டுமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே, வெற்றி, நம்ம ஜெயிச்சிட்டோம். எல்லா இஎஸ்பி போர்ட்டும் ஒர்க் ஆகுது, கீபோர்டு ஒர்க் ஆகுது, மவுஸ் ஒர்க் ஆகுது, பென்ட்ரைவ் ஒர்க் ஆகுது, ஒய்ஃபை டாங்கிள் ஒர்க் ஆகுது, இஎஸ்பி டேட்டா கேபிள் ஒர்க் ஆகுது, எல்லாமே ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் கஸ்டமரை வர சொல்லி அவர்கிட்ட அவருடைய சிபியூவை கொடுத்து விட்டுட்டோம். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ், பிரிண்டர் சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்.